மீனேடா சுண்டு படுது. பின்னாடி போற காடு, பின்னாடி போற பின்னாடி போற காடு. எர்றா 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 கடலை பொங்குதா மீன். ஏன்னா இது தண்ணிகளோட கடல் மீனை ஓடிடுறா. பொச்சாலையா இது? ஆட அப்படிங்கிட்டு என் தம்பி பிளைட்டுன்னு சொல்கிறான். நான் போயிருந்தேன் நீங்கள் கடற்கரை ஓரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கடலில் போடுற குப்பைகள் அது இன்னொரு கரையில் போய் ஒதுங்கத்தான் செய்யும். அந்த ஒதுங்கின குப்பைகள் தான் இது. பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் ஒதுங்கிருக்கு பாருங்கள். அந்த டீப் லைட்டோட வந்து ஒதுங்கியிருக்கு. இவ்வளவுமே வந்துட்டு ஒதுங்கியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெறும் பிளாஸ்டிக் பொருள், அழியாத பொருள். எங்கள் ஊர் கடற்கரையை அசுத்தப்படுத்துது. இதை எளிதில் சுத்தமும் படுத்த முடியாது. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரை ஃபுல்லாகவே டோட்டலாகவே பிளாஸ்டிக் தான் கிடக்குது இந்த கடற்கரை. இது வந்து தென்கடல்னு சொல்லுவோம். அப்போ அலைகள் வந்து இந்த சைடு கச்சாங்காத்து டேங்களில் கரையை வந்து ஒதுக்கும். எங்கள் ஊர் கரையில் தான் வந்து ஒதுங்கி கிடக்கு இவ்வளோ பாட்டலும் இவ்வளோ இதுவுமே. இன்றைக்கி நமக்கு 2-3 நாள் ரெஸ்ட்டு. அதனால தான் அப்படியே எங்கள் ஊர் கடற்கரையை உங்களுக்கு காமிப்போமே அப்படின்னு சொல்கிறதாண்டி அப்படி காமிச்சிக்கிட்டே வர்றோம். இழுத்துருப்பேன் டேஸ்ட் பார்ப்போம். அப்போ இவெல்லாம் குடிச்சது இதில் தாகமாக இருக்கு. இது பூராவே நொங்குதான். அது இடம் அங்கே இருக்குடா. நான் பிக்ஸ் பண்ணிட்டேன்டா. இடம் கிளம்பு. இவனுக்கு எப்படி நான் குடிக்கிறேன் என்ன இதெல்லாம் நீங்கள் குடிக்க மாட்டீங்கண்ணா. இவன் நேரம் கேமரா எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் மாப்பிள்ளை. இவர் பேர் கிளாரட்டு. ஆல்ரெடி இவரை ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை வைக்கிறாரு. மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கிறாரு. எங்கள் அப்பா வந்துக்கிட்டு 3 இலவட்டம் வச்சுருக்காங்க. 7 இளமை இருக்காங்க. உலகத்தில் எத்தனை தண்ணி இருந்தாலும் இந்த நீச்சல் தண்ணின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் நீரா தண்ணின்னு சொல்லுவோம். இந்த தண்ணிக்கு ஈடு கிடையவே கிடையாது. எத்தனை இந்த குளிர்பானங்கள் எத்தனை வந்தாலும் இந்த தண்ணிக்கு உலகத்தில் ஈடே கிடையாது. அடுத்து சொல்லுவேன் பாருங்கள். நான் குடிக்க போகிறேன். நம்ம நாட்டில் இந்த நீரா தண்ணியை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு மூஞ்சி வந்து சுண்டிடும். எப்படி இந்த மாதிரி கோணிக்கிட்டு போயிடும். ஆனால் அமெரிக்காக்காரன் அங்கே இருக்க கூல்ட்ரிங்ஸ் அப்புறம் இங்கே அனுப்பிட்டு நம்ம நீரா தண்ணி தெரியுமா, இதான் அவன் நாட்டில் கூல்ட்ரிங்ஸாக குடிக்கானா. அதை நான் இப்போ குடிக்கேன் பாருங்கள். அதனால என்ன சொல்ல வர்றேன்னா எல்லாருமே இதை வந்துக்கிட்டு அவாய்ட் பண்ணாமல் எல்லாருமே இதை குடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வெயில் காலத்துக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். எல்லாருமே குடிங்க. ஏன்னா ரொம்ப எளிதில் வீட்டில் தயாரிச்சிடலாம். இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும். பல மிஷின்களை வச்சு நிறைய தயாரிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடுல தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சுட்டு காலையில் குடிச்சதுனால இந்த நீரை தண்ணி உருவாயிரும். கூல்ட்ரிங்க்ஸ் பதிலாக குடிக்கணும். நீங்கள் காலையில் குடிச்சு பாருங்க, செமையாக இருக்கு. உடம்பு அப்படியே
இந்த மீனுக்கு பேர் வந்து கட்டா. சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 4 நாளாக கடலுக்கு போக மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஓட்டு போடுற நாள், அப்புறம் 4 நாள் எங்களுக்கு ஈஸ்டர் கருநாள்னு சொல்லுவாங்க. இந்த 4 நாள் கடலுக்கு போக மாட்டோம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்கிறக்காண்டி அக்கறைக்கு வந்து இந்த மீனை சுட்டு நாங்கள் வீடியோ போடுறோம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து தம்பி ஸ்பெல்மனும் மாப்பிள்ளை கிளாரட் 2 பேருமே வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்காங்க. எங்கள் ஊர் மூக்கையூரை சேர்ந்தவங்க தான். ஒன்று எனக்கு தம்பி, இன்னொன்று எங்கள் மாப்பிள்ளை, சொந்த மாப்பிள்ளை. அப்போது அவங்களையும் அப்படி ஜாலியாக கூட்டிகிட்டு வந்து, அவங்களும் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டா கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஜாலியாக மீன் சுட்டு சாப்பிட்றோம். அதில் வந்து எங்கள் ஊர் கடல் அழகு, எங்கள் ஊர் இயற்கை அழகையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த வீடியோ வெளியிடுறேன். நாளைக்கு மீன் சுட்டு சாப்பிட்ற வீடியோ நாளைக்கு வெளியிடுறோம், பாருங்கள். பாருங்கள், இதை நாங்கள் பத்தைன்னு சொல்லுவோம். முன்னையெல்லாம் வந்துக்கிட்டு இதை கருவாடுக்கு பயன்படுத்துவாங்க. இதுக்குள்ளே தான் கருவாடு சுரண்டு உப்பு போட்டு வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போட்டிருக்காங்க. நான் அப்போ பார்த்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இதை. இப்போம்லாம் இது கிடையாது. இப்போம்லாம் நிறையா அண்டா சட்டி அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தொட்டி, சிமெண்டால் செஞ்ச தொட்டி. ஆனால் அப்போம்லாம் அந்த சிமெண்டால் செஞ்ச தொட்டி இருக்காதில்ல, இதைத்தான் பயன்படுத்துவாங்க. நல்லா பாருங்கள், எப்படி நல்லா உள்ள ஒரு தொட்டி மாதிரியும் இருக்கா, பெரிய பள்ளமாக ரவுண்டாக. இது வந்து ஒரு பனையுடைய தூர் தான். தண்ணி தொட்டி யூஸ் பண்ணுவாங்க. கருவாடு உப்பு போடுறது அதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ உள்ள காலத்தில் குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணிலாம் அதுக்குள்ளே அள்ளி வச்சு குளிக்கலாம் செஞ்சுருக்கோம். அந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்த இடத்துல உங்களை காமிக்கிறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கம் வாங்க. பார்த்தீங்களா, இப்படியே கடற்கரை உளும்பு. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த கடற்கரை உளும்பில் வந்து அந்த மரங்கள் அலைகள் அடிச்சுட்டு போனதுனால அது எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரிஞ்ச ஒரு எல்லாரும் பூமி ஹீட் ஆகிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இப்போ பூமி ஹீட் ஆகிறதுனால கடல் இந்த பனி உருகி கடல் மட்டம் கூடுது. இதனால் என்ன நடந்திருக்குன்னா, எனக்கு விவரம் தெரியும், நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் பசங்கள்லாம் திருட்டுத்தனமாக வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு இளநீ குடிக்க வருவோம். இளநீ குடிக்க வந்தால் ஒரு 500 மரங்களுக்கு மேலே நிற்கும். இன்றைக்கி டோட்டலாக அந்த 500 மரங்களில் ஒரு 480-90 மரங்கள்கிட்ட அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு 10 மரத்துக்கிட்ட தான். அந்த 10மே வெறும் மொட்டையாக மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு டோட்டலாக எல்லாமே அழிஞ்சு போச்சு. அது எல்லாம் எதுக்கு, என்ன காரணம் இருந்தால் பூமி கிட்ட இருக்கனால தான். அதனால நம்ம வாழ்கிற இடத்த நம்ம எல்லோரும் பசுமையாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி அழிவை தடுக்கலாம். ஏன்னா ஒரு தென்னை மரம் சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தென்னை மரம் சொல்ல மாட்டாங்க, தென்னை பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு பிள்ளைக்கு இணையானது. ஆனால் ஒரு 500 மரம் தென்னை மரம் அழிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி பூமி கிட்ட இது எல்லாமே. அதனால நம்ம எல்லாருமே நம்ம இருக்கிற இடங்களை பசுமையாக வச்சுக்கிடுவோம். இது மீனவனுடைய சின்ன அட்வைஸாக நினச்சிக்கிறீங்க. இந்த